ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். ஹிமாலய பர்வத ராஜனுக்கு வந்தனங்கள். அலகநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள். ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள். நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள். உத்பாலக மகர்ஷிக்கு வந்தனங்கள். தர்மநேத்திரராஜனுக்கு வந்தனங்கள். மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ஆக்னீத்ர ராஜனுக்கு வந்தனங்கள். ரொம்ப அழகான ஸ்கந்த புராணம். ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நிதானமாக அனுபவிச்சு ரசித்து வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக நிம்மதியாக திருப்தியாக வாழ்வதற்காகத்தான் இந்த உபன்யாசங்கள்லாம். சந்தியா வேளையில் ஒரு நதிக்கரையில் உட்காந்து இப்படி ஓடுற நதியை பார்க்கறது எவ்வளவு சுகம். அது காவேரியோ தாமிரபரணியோ பேரே தெரியாத நதியாக கூட இருக்கட்டுமே, நதியெல்லாம் வேண்டாம், ஒரு சின்ன ஓடை இப்படி ஓடுறது பார்த்துட்டு இருக்கிறது என்னமோ பண்ணும்ல. அப்படி ஒரு நீர்நிலையில் ஒரு குளத்தங்கரையில் உட்காந்து இப்படி இந்த குளம், அதில் இருக்கக்கூடிய தாமரை பூ, அதில் விளையாடக்கூடிய பட்சிகள், நீர்க்கோழிகள், நீர்க்காக்கைகள், வண்ணத்து பூச்சிகள், சிட்டுக்குருவிகள். அத்தனை ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவம். கங்கை கரை. கங்கையில் அலகநந்தா, பாகீரதி, மந்தாகினி, இந்த கரையிலெல்லாம் நான் ஏகாந்தமாக உட்கார்ந்துட்டு இருந்திருக்கேன். சரஸ்வதி அலகநந்தா சங்கமமான கேசவ பிரயாகை. இப்படி சந்தியா வேளையில் உட்காந்துருக்கேன், விடியற் காலம்பரை உட்காந்துருக்கேன். ரிஷிகேஷ் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பா, அங்கங்கே உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருப்பா. பெருசாக பேசலாம் தோணாது, இப்படி பார்க்க பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு 150 நாளாக நாம் கங்கா மாதாவின் திருவடிகளில் கால வெள்ளத்தில் கங்கை கரை ஓரமாக போயிட்டுருக்கோம். இத்தனை நாள் வாழ்ந்துட்டோம், இனி எத்தனை நாள் வாழ்வோமோ, சந்தேகமாகலாம் சொல்ல, வருத்தமாகலாம் சொல்ல, எத்தனை நாள், எத்தனை வருஷங்கள் வாழறோமோ. அந்த காலங்களில் நம்மளும் கங்கையோடு வாழ்ந்திருக்கோம். ஏற்கனவே இந்த வாட்ஸ்அப் சத்சங்கத்தில் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறவாள்லாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை, சுவாமி ராமானுஜர், நிகமாந்த மகாதேசிகர், சந்த் ஏக்நாத் மகராஜ், நாமதேவர் சரித்திரம், ஞானேஸ்வரருடைய சரித்திரம், பல பக்தாளுடைய சரித்திரம், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சரித்திரம், இப்படி நிறைய அழகாக
வாழ்ந்திருக்கோம். நான் சிலதெல்லாம் எனக்கு தெரியல, நான் ஞாபகம் இல்லை, வரைக்கும் சொன்னேன். இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு 10 வருஷமோ 12 வருஷமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வருஷம் அவ்வளோ அழகாக கடந்து வந்த பாதை ரொம்ப பெருசு, ரொம்ப அழகான பாதை. நோ ரெக்ரெட்ஸ் இல்லையா? இப்போ நீங்கள் டெய்லியும் சத்சங்கம் கேட்கல, என்றைக்கா ஒரு நாள் இதை போய் கேட்டு தொலைச்சோமே அப்படின்னு தோணுதில்லை, இதை போய் சொல்லி தொலைச்சனே அப்படின்னு எனக்கும் தோணுதில்லை. ஸோ நோ ரெக்ரெட்ஸ் சத்சங்கத்தில் தான். சத்சங்கத்தில் இருக்கிற காலகட்டம் ஒரு வசீகரமான சுகமான, நான் வாழ்ந்தேன்ற ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ 150 நாள், 151வது நாள் இன்னைக்கு. நேற்று பார்த்துட்டு இருந்தோம் ஜீவனேந்திர ராஜன் அழகா ஒரு குகைக்குள், இதெல்லாம் இந்த ஸ்ரீநகர் ஸ்ரீக்ஷேத்திரத்தில் அந்த பக்கம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம க்ஷேத்திரம்னு சொல்கிறோம். அதாவது கண்ணுக்கு தெரியறதில்ல, ரொம்ப ரகசியமாக இருக்கா, சூக்ஷ்மம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு குகைக்குள்ள ஒரு பெரிய அரசமரம், அதன் கீழே புலித்தோலை ஆசனமாக கொண்டு தபஸ் பண்ணுற ஒருத்தரை பார்க்கலாம். பல நாள் அங்கேயே இருக்கா, பல அயனங்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு நாள் அந்த ரிஷி கண் திறந்து பார்க்குறார், யாரு என்னன்னு விசாரிக்கிறார். அப்புறமா அவன் சொல்கிறான், அதன் மாதிரி கேட்குறார், இப்போ யார் இந்திரன், யார் மனு, இதெல்லாம் சொல்லுப்பா அப்படின்றார். அப்புறம் எல்லாம் சொல்கிறான். அப்போ இந்த ரிஷி சொல்கிறார், நான் ஸ்வயம்புவ மனு பிராப்த ஆக்னீத்ர இது விஸ்ருதக. ஆக்னீத்ரன் அப்படின்றது என்னுடைய பெயர்ன்றார். நேற்று கூட கேட்டிருந்த ஆக்னீத்ரன் யாருன்னு. இந்த மனு வம்சம் அங்கேருந்து தான் மனுஷர்கள் ஆரம்பிக்கிறார். ஸ்வயம்புவ மனு சதரூபா. அந்த ஸ்வயம்புவ மனு வம்சத்தில் 2 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். ஆகூதி, தேவஹூதி, பிரசூதி, பிரியவிரதன், உத்தான பாதன். ரைட்? அதில் தேவஹூதி தான் கர்தம பிரஜாபதியை கல்யாணம் பண்ணிக்கிறா, அவர்களுக்கு தான் கபிலர் பிறக்கிறார். உத்தானபாதன், இந்த உத்தானபாதராஜனுடைய பிள்ளை தான் துருவன். அப்புறமா ஆகூதி, பிரசூதி, இவா யாரை கல்யாணம் பண்ணா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறளா? ஆகூதி, தேவஹூதி, பிரசூதி, உத்தானபாதன், பிரியவிரதன். அதில் இந்த பிரியவிரதன் ஒருத்தர் வரார் இல்லையா, அந்த பிரியவிரதன் அவருடைய பிள்ளை தான் அக்னீத்ரன். ரொம்ப பெரிய ஒரு ராஜா. ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக அவரை பற்றி காண கிடைக்கிறது. ஆக்னீத்ரன் அப்படின்னு அவருடைய திருநாமம். ஸ்ரீமத் பாகவதம் 3 ஸ்கந்தத்தில் கர்தமர், தேவஹூதி இவாளுடைய கல்யாணம், கபில அவதாரம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தத்தில் மனு கன்யானாம் வம்ச வர்ணனம், அதில் மனு புத்திரிகளுடைய வம்சத்தை பற்றி
சொல்லியிருக்கா. அது என்ன ஏதுன்னு பாருங்க. அவ்வளோ குழுவும் கொடுத்துட்டேன். பாகவதம் சதுர்த்த ஸ்கந்தம் சரியா முதல் அத்தியாயத்தில் மனுபுத்திரிகளுடைய வம்சம். ஆகூதி, தேவஹூதி, பிரசூதி அப்படின்னு சொன்ன இல்லையா, அவர்களுடைய வம்சத்தை பற்றும் காண கிடைக்கிறது. பாருங்க நீங்கள். ஏன்னா இப்போல்லாம் நெட்டில் பார்க்கலாம். நீங்கள் நிறைய பேர் அவ்வளோ அழகாக தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றா சொல்கிறேல்ல. ஆகூதி, தேவஹூதி, பிரசூதி. இந்த சதுர்த்த ஸ்கந்தம் ஆரம்பத்தில் அத பிரதமோத்தியாய மைத்ரேய உவாச மனோஸ்து சதரூபாயாம் திஸ்ரஹ கன்யாஸ ஜக்ஞிரே ஆகூதி தேவஹூதிச்ச பிரசூதிர் இதி விஸ்ருதாக. சுவாயம்புவமனுக்கு சதரூபையினிடம் ஆகூதி, தேவஹூதி, பிரசூதின்னு 3 குழந்தைகள் பிறந்தார். ஆகூதிய ருச்சி அப்படின்ற பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஆகூதி ருச்சின்ற பிரஜாபதியை கல்யாணம் பண்ணிக்கிறார். தேவஹூதி கர்தம பிரஜாபதியை கல்யாணம் பண்ணிக்கிறார். சரியா? அவ்வளவு சிரேஷ்டம். இப்போ நான் சொல்லிட்டேன். யார? ஆகூதி, ருச்சி. அப்போ பிரசூதி யாரை கல்யாணம் பண்ணிட்டா? சரியா? கண்டுபிடிக்கும். தேவஹூதி கர்தமர். கண்டுபிடிக்கும். சரியா? ஆகூதி ருச்சி கல்யாணம் பண்ணிக்கிறார். தேவஹூதி கர்தமர் கல்யாணம் பண்ணிக்கிறார். பிரசூதி யார் கல்யாணம் பண்ணிக்கிறார்? ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4லேயே இதுக்கான விடையும் இருக்குது. கண்டுபிடிங்க. நான் இப்பயே சொல்லிவிடுவேன். பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். இப்போ உங்களுக்கு வாட்சி காமிச்சேன் இல்லையா? கண்டுபிடிங்க. அதில் சுவாயம்புவனுடைய பிரியவிரதன் உத்தான பாதன். அந்த பிரியவிரத ராஜன் அவருடைய வைபவம் ஸ்ரீமத் பாகவதத்திலேயே 5வது ஸ்கந்தம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரியவிரத ராஜன் பெரிய தபஸ்வி. அவர் நம்ம சாதாரணமாக எப்பொழுதுமே உத்தான பாதன், துருவன் இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். அந்த பிரியவிரத ராஜனுடைய தபஸ் அமக்களமாக இருக்குது. பற்றுதலே இல்லாமல் தபஸ் பண்ணுறார். அதன் பிறகு பிரம்மதேவருடைய ஆக்ஞப்படி கல்யாணம் பண்ணிண்டார் அப்படின்னு காண கிடைக்காது. அவ்வளவு பெரியவர் அந்த பிரியவிரத ராஜன். அந்த பிரியவிரத ராஜனுடைய பிள்ளைதான் இந்த ஆக்னீத்ரன். சுவாயம்புவமனு அவருடைய பிள்ளை பிரியவிரதன், அவருடைய பிள்ளை ஆக்னீத்ரன். அந்த ஆக்னீத்ரனை தான் நம்ம ஜீவனேந்திர ராஜா பார்த்தான். அந்த எவ்வளோ பெரிய தெரியுமா அந்த ஆக்னீத்ர ராஜன்? அந்த ஆக்னீத்ர ராஜாவுடைய பிள்ளை நாபி. அவருக்கு 9 பிள்ளை உண்டு. அதில் ஒருத்தர் நாபி. அவருடைய பிள்ளை ரிஷபதேவர்னு பெயர். ரொம்ப விசேஷமான ஒருத்தர். இந்த ரிஷபதேவர் அப்படின்றவர் ரொம்ப பெரிய ஒரு ஞானி. அவருடைய பிள்ளை தான் பரதர். ஜட பரதர். அவரால் தான் பாரதம் அப்படின்னு பெயர் நமக்கு. ஸோ 3 பரதர்கள் உண்டு. இவர் தான் ஆரம்பத்தில் வந்துடுவார். மனு வம்சத்தில் வந்த
பிரியவிரதனுடைய பிள்ளையான ஆக்னீத்ரன், அவருடைய பிள்ளையான நாபி, அவருடைய பிள்ளையான ரிஷபதேவர், அவருடைய பிள்ளையான பரதர். அவர்தான் ஜட பரதர். அதுக்கப்புறமா இன்னொரு பரதன் ராமன், அவனுடைய தம்பி பரதன். இன்னொரு பரதன் துஷ்யந்தன், சகுந்தலா, அவர்களுடைய பிள்ளை பரதன். ஸோ இந்த பிரியவிரதராஜனுடைய பிள்ளையான ஆக்னீத்ரன் அவரே அப்படிதான் சொன்னார். ஸ்வாயம்புவமனு பிராப்த ஆக்னீத்ர இதி விஸ்ருதः கிருத்வா ராஜ்யாதிபோகான்ஸ்ச பிராப்ய வை புத்திர பௌத்ரகான் ஆகதோத்ர தபஸ்தப்தும் அஸ்மின் வை க்ஷேத்ரகேவரே. இந்த ஆக்னீத்ரன் தபஸ் பண்ணுறார். பிரம்மதேவர் ஆக்ஞை, பகவத் அனுகிரகத்தினால கல்யாணம் பண்ணிக்கிறார். நல்ல குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறார். ஜோர ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். அதன் பிறகு தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய பசங்களுக்கெல்லாம் அழகா ஆக்னீத்ரனுக்கு எத்தனை பிள்ளைன்னு கண்டுபிடிங்கோ, சரியா? அதன் பிறகு அவர் இங்கே உட்காந்து தபஸ் பண்ணேன்றார். அதன் பிறகு ராஜன் சொல்கிறான், இப்போ பார்த்துக்கோங்க, ஸ்வாயம்புவ மனு காலத்தில் வந்தவர் இவர். இவன் சொல்கிறான், இப்போ வைவஸ்வத மன்வந்திரம், அதில் 28வது யுகம் அப்படின்றான். அப்போ இஷ்வாகு பற்றி தான் பேசுகிறான், அவன் ராமனை பற்றியே பேச மாட்டேங்கிறான். அப்போ எவ்வளோ பழைய ஆள் பார்த்துக்கோங்க. யார்? இந்த ஜீவனேந்திர ராஜன். அப்புறம் எல்லாம் சொன்னோன்னே எனக்கு எப்படி வெளில போகணும்னு தெரியலன்றான். இன்னைக்கு இதை தான் பார்த்தோம். அப்போ அவனோட பாக்கியம் பாருங்கோ, வேட்டை தேடின்னு தான் வந்தான். வேட்டைக்கு வந்த இடத்துல ஒரு காட்டுப்பன்றியை துரத்திட்டு வந்தான். காட்டுப்பன்றியம் காணலை, தன் கூட்டத்தாரையும் பிரிஞ்சுட்டான். தண்ணி தாகம் எடுத்தது. அந்த தாகத்துக்காக தண்ணீர் தேடி வந்தான். நேற்று கூட சொல்லியிருந்தேன், தண்ணீர் கண்டுபிடிச்சது நகுலன். நகுலனை தான் முதல்ல அனுப்புகிறார் நம்ம யுதிஷ்டன், யக்ஷ பிரஷ்ன விஷயம். அப்புறமா இதான் கேள்வி கேட்டிருந்தேன். அப்புறம் ஆக்னீத்ரன் அவரை பற்றி கேட்டிருந்தேன். ஸோ அப்போ குகைக்குள்ளே வரான். அப்பொழுதுதான் ஒரு ரிஷி தபஸ் பண்ணுறதை பார்த்தான். கையை கூப்பி நிற்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு கண் திறந்து பார்க்குறார். யார் என்ன? ஆக்னீத்ரன் அப்படின்றார். அப்போ அந்த ரிஷி சொல்கிறார், ஜீவனேந்திர மகாராஜ நயனேஹி நிமீலய ஸ்வயமேவ ஹி ராஜன் தம் கமிஷ்யசி மகாமதே. ஏ ஜீவனேந்திர ராஜா, கண்ணை மூடிக்கோ. திரும்பியும் நீ எங்கேருந்து வந்தியோ அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொல்ல, அவன் சரின்னு அவர் அழகா நமஸ்காரம் பண்ணான். ஜம்முன்னு கிளம்புறான். ஸோ அக்னீத்ரன் எவ்வளோ பெரிய தபஸ்வின்னு பார்த்துக்கோங்க, சரியா? அழகா உன் உலகத்துக்கு நீ போயிடுவ, எப்படியே சொல்கிறார். உன்னுடைய இடத்துக்கு நீ போயிடுவேடா கண்ணா அப்படின்றார். உத்பாலகௌவாச இதி ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய ஜீவனேந்திரோ மகாத்யுதிः நிமீல்ய நயனே ராஜா சஹசா பஹிராகதः உன்மீல்ய நயனே ராஜா ததர்ஷ வனமுத்தமம் யஸ்மின் வனே மகாராஜ மிருகயாம் பிரச்சகாரः கங்காதீரே ஸ்திதஸ்தத்ர ஜலம் வை பீதவான் ததா ஜலம் பீத்வா ஜீவனேந்திரோ ஹயம் தம் ந ததர்ஷः
आययौ पादचारेण नगरे स्वे महीपतिः तत्र राजा समागत्य यत्राभूत् नगरं पुरा. கண்ணை மூடினான். அவன் திரும்பி வெளில வந்தான். கங்கா தீரத்தை பார்த்தான். நல்ல தாகமாக இருந்தது. கங்கையை ஜலத்தை குடித்தான். அப்படியே அவன் கனவா நினவான்ற மாதிரி பிரமிச்சு போனான். தன்னுடைய குதிரையை தேடினான். குதிரை கிடைக்கல. சரி, கால்நடையாகவே அப்படி தன் நகரத்துக்கு நடந்து வரான். நகரத்துக்கு நகர்ந்து வந்தால் आययो पादचारेण नगरे स्वे महीपतिः तत्र राजा समागत्य यत्राभून्नगरं पुरा. शालान् तालान् तमालांश्च बकुलान् देवदारुकान् गृहं न तत्र कुत्रास्ति क्वापि वैराजसत्तम. அவன் பார்த்தான். அவன் நகரமே இல்லை. அந்த ஒரு சிட்டி இல்லை, அரண்மனை இல்லை, ஒன்றும் இல்லை. வரும் சால மரங்கள், தாள மரங்கள், தமால மரங்கள், பகுல மரங்கள், தேவதாரு மரங்கள் தான் இருந்தது. வெறும் காடாக போச்சு. அவன் இருந்த சிட்டியே இல்லை. गंगा गृहं न तत्र कुत्रास्ति. ஒன்றுமே இல்லை. அப்போ நான் புரிஞ்சு போச்சு. ஓ, காலங்கள் போயாச்சு. அவன் அவரை பார்க்கறதுக்காக நின்றான் இல்லையா. பல அயனங்கள் போயாச்சு. நான் நேத்தி முந்தானே தான் சொன்னேன். பல அயனங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதோ. ஜாதானி தஸ்ய ராஜ்ஞஸ்ச ஹாயனானி அநேகசஹ தஸ்யாக்ரே சாஞ்சலிம் பத்த முனிசன்யஸ்தமானசஹ. அப்போ அவன் பாட்டு கைகூப்பி நின்று இருந்ததில் பல காலங்கள் போயிடுத்து. அந்த பல வருஷங்கள் இவங்க வந்தான் இல்லையா. இவன் போனான். அப்போ என்ன இருக்கும், ஊரில் ராஜா போனான்னு வரல அப்படின்னு அவாவா பேசியிருப்பா. அப்புறமா அவன் பிள்ளையோ யாரோ ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருப்பா. இல்லாட்டி அந்த ராஜ்யத்தை யாரோ எடுத்துட்டுருப்பா. இவன் இவரோட கைகூப்பிண்டு எத்தனை வருஷம் இருந்தான்னு தெரியாது. அதன் பிறகு இவரோட பேசிட்டு இருந்தான். பியூட்டிஃபுல் பாருங்க. அதாவது உலகாயுதமாக பார்த்தா யூ லாஸ்ட் இஸ் கிங்டம், யூ லாஸ்ட் எவ்ரிதிங், லாஸ்ட். ஆனால் உள்ளபடி பார்த்தா யூ அட்டைன் த கிரேட்டஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அக்னித்ர ராஜாவை பார்த்துட்டான். இவன் இருக்கிறது வைவஸ்வத மன்வந்திரம், ஸ்வாயம்பு மன்வந்திரத்தில். வைவஸ்வத மன்வந்திரம் எத்தனாவது இதில் கேட்டிருக்க, திரும்பி கேட்குறேன். ஸ்வாயம்பு மன்வந்திரத்தில் வைவஸ்வத மன்வந்திரத்தின் நடுவில் எத்தனை மன்வந்திரங்கள் இருக்குது பாருங்க. அது என்னென்ன பேர் அதுவும் கண்டுபிடிக்கும். அவ்வளவு ஒரு பிராச்சீனமான ஒரு ராஜ ரிஷியை இவன் தரிசனம் பண்ணி அவரோட நின்று அப்படியே மக்னமாக இருக்கான். அவனுக்கு பசி, தாகம், தூக்கம் ஒன்றுமே தெரியல. வருஷங்கள் அவன் ஒரு தவம் பண்ணிட்டான். சம்டைம்ஸ் லைஃப்பில் ஓடிகிட்டே இருக்கணும்னு நினைப்போம், ரைட்? இதை அடையணும், அதை அடைஞ்சிடணும் அப்படின்னு. சம்டைம்ஸ் அப்படியே விட்டுருக்கோம் லைஃப்பை. ஜஸ்ட் பி, அவ்வளோதான். சில நேரங்களில் அப்படியே உக்காந்துட்டு இருப்போம், ரைட்? என்ன யோசிக்கிறோம்லாம் தெரியாது. எங்கேயோ பார்வை நிலகுத்தி நிற்கும். ஆனால் அதையும் பார்க்க மாட்டோம். மனசில் ஒரு பெரிய யோசனைலாம் ஒன்று அப்படியே சும்மா அப்படி இருக்கும். சும்மா இருமோ இல்லையா, அது ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில். அதாவது அசைவற்று, மனசு அசைவற்று அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸோ ஃபியூ மினிட்ஸ் அப்படி இருக்கிறதே ஒரு சுகம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு. உங்கள் எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு. ஏன் உட்காந்துட்டு இருந்தோம், என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், ஒன்றுமே தெரியாது. என்ன யோசிக்கிறேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதுவா அப்படின்னு திரும்பி யோசிப்பேன். யாராவது கேட்டால் என்ன யோசிச்சோன்னு கூட தெரியாது. ஆனால்
அது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் ரைட் லைஃப்பில். அவனுக்கு அது கிடச்சி கொடுத்தோம். அவனுக்கு ராஜ்யம் எல்லாம் போயாச்சு. அதாவது அந்த இதுவே போயிடுது, எல்லாம் மாறி போச்சு. அவன் புரிஞ்சு கொடுத்து எல்லாம் போயாச்சு ரைட். உடனே பார்த்தான், சரி திரும்பி வந்துட்டான். கங்கா தீரே ததஸ்தித்வா சிவசன்யஸ்தமானச யமைஹி சந்நியமைஹி யுக்தஸ்யக்த சர்வபரிக்ரஹ யுக்தஹ த்யக்தஹ சர்வபரிக்ரஹ शिलायां एकपादेन स्थितवान् कतिचित् समनाः चित्समाः. திரும்பி கங்கா தீரத்துக்கு வந்தான். அவரோட பேசின நேரம், அவரை பார்த்து அந்த தியானம் இருந்தது இல்லையா. திரும்பி கங்கை கரைக்கு வந்தான். ஒத்த காலில் ஒரு பாறை மேலே நின்னான். அப்படியே தியானம் பண்ணான். அவன் அவரோட இருந்த காலகட்டத்தில் மைண்ட் எவ்வளவு காமா ரிலாக்ஸ்டா, எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவசரப்படாமல் நின்னானும் அந்த மாதிரி அதே மாதிரி அவசரம் இல்லாமல் செஞ்ச போனால் அவசரப்படாதீங்க, ஏன் நில்லுங்க. பகவான் அவன் டைம் படி நம்மளை ஐஷன் போட்டோம் ரைட். அவன் கை பாவையாக, அவன் கை பொம்மையாக, அவனுடைய சொத்தாக இருந்துடும். அவன் ஹேண்டில் பண்ணட்டமே நம்மளை. அவன் ஹேண்டில் பண்ணும்பொழுது மனசு ஒரு அப்பாடான்னு வரும் பாருங்கோ. அதெல்லாம் சுகம். நம்ம உடம்பு, நம்ம மனசு, நம்ம இந்திரியங்கள் இதெல்லாம் அவன் ஹேண்டில் பண்ணும்பொழுது அப்படியே மக்னமாக அப்படியே அப்பாடா அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்க, பியாண்ட் இமேஜினேஷன். அது கரெக்டாக உங்களுக்கெல்லாம் அப்படியே அவன் பாட்டுக்கு தபஸ் பண்ணான் ஏக பாதத்தில். ஏவம் வை தபதஸ்தஸ்ய தபசா க்ஷுபிதம் ஜகத் ஆயயுர்தேவதா சத்யோ விமானானி சஹஸ்ரஷः நந்தி பிருங்யாதிபிஹி யுக்தச்சந்திரார்த்தே விருஷபத்வஜः உமயா சஹிதஸ்தத்ர பிராஜமானோ மகேஸ்வரः த்ரிநேத்ரோ நீலகண்டஸ்ச நாகயஜ்ஞோபவீதகः அக்ரே சமாயயௌ தஸ்ய தப்யமானஸ்ய தீமதः உவாச வசனம் பிரீத்யாம் சந்துஷ்டஸ்தபசா ததா. அப்படி பல வருஷங்கள் அவன் பாட்டுக்கு அப்படி தபஸ் பண்ணான். அவனுடைய தபஸில் உலகம்லாம் நடுங்க ஆரம்பிச்செடுத்தோ. தேவர்கள்லாம் ஆயிரக்கணக்கில் தங்களுடைய விமானங்களில் அங்கே வந்தா. சிவபெருமானும் வந்தார், நந்தி பிருங்கி அவர்களோட, சந்திரசேகரனாக, உமாவோட, முக்கண்ணனாக, நீலகண்டனாக, பாம்பையே யஜ்ஞோபவீதமாக தரித்து கொண்டு ஜீவனேந்திரராஜன் முன்னாடி வந்தார். நாளுக்கு எடுத்து ஜீவனேந்திரராஜனுடைய தபஸ். சிவபெருமான் வந்தார், பாசியாக பேச ஆரம்பிச்சிட்டார். ஸ்ரீ சிவ உவாச ராஜன்மதாலயே கச்ச மத்துல்யோ பவ சத்வரம் त्वत्समो नास्ति त्रैलोक्ये तपस्वी मम भक्तिमान् अस्मिन् क्षेत्रापि यो मर्त्यः स्नानं दानं जपं तथा प्रकरिष्यति तत्सर्वं शतकोटिगुणं भवेत्. சிவபெருமான் சொல்ல, ராஜா என் இடத்துக்கு வா, மத்துல்யோ பவ, என்னை போல் ஆவாய். உனக்கு சமமான ஒரு பக்தன் 3 லோகத்தில் நான் பார்த்ததே இல்லை. உனக்கு சமானமாக யாருமே இல்லடா கண்ணா.
இந்த க்ஷேத்திரத்தில் யார் ஸ்நானம் பண்ணுறாளோ, யார் தானம் கொடுக்குறாளோ, யார் ஜபம் பண்ணுறாளோ, அது எல்லாம் கோடி மடங்கு 100 கோடி மடங்கு பலன் தரும். பார்த்துக்கோங்க. ஒரு அக்னித்ர ராஜனுடைய தர்சனம் ஜீவனேந்திர ராஜனுடைய வாழ்க்கையில் சிவபெருமானுக்கு துல்லியமான ஒரு ஸ்திதி கிடைச்சிட்டு. உத்பாலக உவாச சோபி ராஜா மகாபாஹு பபூவ விருஷபத்வஜः த்ரிநேத்ரः சூலஹஸ்தஸ்ச சந்திரார்தக்ருதசேகரः யயௌ தேவகதிம் பச்சாத் கணைश्च சதசோ விருதः ஏவம் தன்னகரம் பூபः பிராப்தவான் ஸ்ரமதோ முனே. அப்போ அவன் அப்படியே சுவாபம் சிவபெருமான் போல ஆயிட்டான். ரிஷபக்கொடியோன ஆயிட்டான். அவனுக்கு முக்கண்ணன் வந்தாச்சு, கைகளில் சூளம் வந்தாச்சு, தலையில் சந்திரனும் வந்தாச்சு. நம்ம சாதாரண சாரூபியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்ம அஜாமிலன் இவர்கள்லாம் 4 திருக்கைகளோட நீலமேக சாமலனாக பீதாம்பரம் உடுத்தின்று பகவத் ஸ்வரூபத்தோடு போனார்கள்னு இருக்கு. நம்ம துந்துக்காரி வாழலாம். அந்த மாதிரி இது சிவ சாரூபிய முக்தி. அவரை போலவே ஆகிட்டான். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், அந்த அகோரிஸ்லாம் பல வள்ள கையில் சூளத்தை வச்சுட்டு உடம்பெல்லாம் சாம்பல் பூசிண்டு ஜடாமுடியை வச்சுண்டு சிவபெருமான் மாதிரி சமயத்தில் கபால மாலையெல்லாம் போட்டுண்டு யாருக்கும் பயப்பட மாட்டா, எதுக்கும் கவலைப்பட மாட்டா, நிர்வாணமாக அலைவா. அந்த மாதிரி ஒரு ஸ்திதியை இவன் அடைஞ்சுட்டான். அவன் சிவ நகரத்தை அடைந்தான். அவ்வளோ அழகு பார்த்தாளா? ஸோ அக்னித்ர ராஜன், அவரை பார்த்தான் ஜீவனேந்திர ராஜன். அவரை பார்த்துட்டு திரும்பி வந்து பார்த்தா ஊரக்காணும், நாட்டக்காணும், அவனுடைய அரண்மனையை காணும், பந்துக்கள் யாரையும் காணும், புரிஞ்சு எடுத்து காலகதி அடைஞ்சிட்டான். திரும்பியும் வந்தான், கங்கையில் தமம் செய்தான். சிவபெருமானே வந்தார். என்னை போல் ஆவாய், என் நகரத்திற்கு வாராய். இல்லை ஒன்னே ஒன்று மிஸ்ஸிங் என்னன்னா, உமாதேவி மட்டும் அவனுக்கு கிடையாது, மதெல்லாம் கிடைச்சாச்சு அவனுக்கு. இப்போ அப்படி தானே ஜெய விஜயாலாம் பகவான மாதிரியே இருப்பான், ஆனால் லக்ஷ்மி தேவி இருக்க மாட்டான். சரியா? அதுபோல் இப்படியாக 151வது நாள் நமக்கு ஸ்ரீநகர க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை அனுபவித்தோம். சரியோ? ஸோ இன்றைக்கி அக்னித்ர ராஜா அவரை பற்றி கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்க முடிஞ்சு. கொஞ்சம் ரைட்டா? கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள். நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள். உத்பாலக மகரிஷிக்கு வந்தனங்கள். தர்மநேத்திரராஜனுக்கு வந்தனங்கள். அக்னித்ரராஜனுக்கு வந்தனங்கள். ஜீவனேந்திரராஜனுக்கு வந்தனங்கள். அலகநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.